Hey Siri. Call Black Buddy. Calling Black Buddy. Hi, this is Black Buddy Tamil. Yo, pulled up to the set when I heard that brutal sound in the bass. My shit in my face, but I'm so low down, anonymous. I left no trace. Mama said this place. I feel like when they're never gonna take my crown. Attack on my sound, gotta rise up when I shut this down. I feel like king of the hill when they're never gonna take my crown. Rise up when I drop this. Hi, this is Black Buddy Tamil. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பைக்கோட ரிவ்யூ தான் வந்து ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சூப்பரா வண்டியை வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. ஓகேவா? Thank you. ஒரு ஹாய் சொல்லிருங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. எஸ். டோட்டலா வண்டி ரெடி பண்ணதுக்கான காஸ்ட் எவ்வளவு ப்ரோ ஆச்சு? 45,000 ரூபாய். ஓகே. உங்கள்ட்ட மெயினா ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா இந்த ப்ரோ டேப்பர் போட்டிருக்கீங்கல்ல, ஆமா, இத பத்தி ஒரு டிபேட் வந்து போயிட்டு இருக்குது. அதாவது இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் இந்த ப்ரோ டேப்பர் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்டா இருக்குது, அதாவது ஹைவேஸ்ல போகும்போது அந்த ஏர் வந்து தள்ளுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? ஹைவேஸ்னா நேர் ரோடு எதுவும் இல்லாம நேர் ரோடு மட்டும் இருந்தா தள்ளும், கண்டிப்பா தள்ளுது. அதாவது நம்ம பைக் ஓட்டிட்டு போகும்போது 100 அந்த சம்திங் போகும்போதுல தள்ளும் அப்படிதானே? ஓகே. அதாவது லாரிய ஓவர்டேக் அடிக்கும் போது ஒரு சின்ன பிரஷர் ஒன்று கிரியேட் ஆகும். அப்ப கண்டிப்பா தள்ளும். அதனால தள்ளுது அப்படிதானே? ஊருக்குள்ள நார்மலா ஊருக்குள்ள ஓட்டோம்னா ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கு நோ ப்ராப்ளம், மற்றபடி ஹைவேஸ்ல போனா ப்ராப்ளம். இப்போ ரெண்டு சைடும் போட்டா இந்த ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகும் அப்படிதானே? ஃபுல் க்ளோஸ்டா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்போ வண்டி செம்மையா இருக்குது. ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல உங்க நேம் இதுல எதுதானே சொல்லிக்கலாம், சொல்லுங்க. MEC93. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பைக்கை மாடிஃபை பண்ணணும்னாலுமே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ இவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா கவாசகி நிஞ்சா ஓட கான்செப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்திருக்காங்க. நிஞ்சாவோட யூனிக் கலர்ஸான அந்த கிரீனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த R15 வெர்ஷன் 3 ஃபுல் அண்ட் ஃபுல் கவாசகி நிஞ்சா வெர்ஷனா வந்து மாடிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா மேஜராக கலர் டோன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஞ்சானாலே க்ரீன் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஃபுல் டோன் வந்து உங்களுக்கு பைக்கை ஃபுல்லாக பார்த்தாலே ஒரு க்ரீனிஷாக வந்து இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனிஷ் வந்து இருக்குது. அண்ட் மெயின் திங் வந்து இந்த இடத்துல வந்து நிஞ்சா H2ஓட அந்த சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. க்ரீனிஷ்க்கு அப்புறம் அதாவது பைக்கை பார்த்தோன்னே நமக்கு லுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் பைக் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு பஞ்சியான ஒரு பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கசன்னு இருக்கிற மாதிரி, ஆனால் பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இதுதான். இந்த ஸ்டிக்கர்ஸில் அப்படியே நம்ம கீழே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அரசி அப்படின்னு வந்து போட்டிருக்குது. இது அவங்களோட வந்து சிஸ்டர் நேமு. ஸோ பாச பிணைப்பில் வந்து சிஸ்டரோட நேம் வந்து போட்டிருக்காங்க. பட் நல்ல ஃபாண்ட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரம்போ அப்படின்னு வந்து இருக்குது. அண்ட் அக்ரோபோவிக் அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்கிறாங்க. இது வந்து என்ன அந்த அக்ரோபோவிக் எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ரெப்ளிகா. ஸோ அதனால தான் இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டிக்கர் ஒர்க்கில் இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி MEC93. அண்ட் இந்த இடத்துலையும் டேங்க் மேலேயுமே அரசி அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கிறாங்க, அவங்களோட தங்கச்சியோட நேம். ஸோ இதுவுமே நல்லா இருக்கு. பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து ஒட்டியிருக்காங்க. அண்ட் சின்ன ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக வந்து ஸ்டிக்கர் ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே இனிமேல் வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன் ஐட்டம்ஸ்லாம் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த பைக்கோட ஃப்ரண்ட் லுக் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் லுக்கில் வந்து R6ஓட மாஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பபுள் வைசர் வந்து ஃபுல் பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் R1ஓட மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இந்த மிரரில் வந்து இண்டிகேட்டர் மிரர்ஸு. ஸோ இதில் ரெண்டுலேயுமே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து எரியும். அண்டு இந்த மிரருமே வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நல்லா ஒய்டாக இருக்கும். பின்னாடி விசிபிலிட்டியுமே வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஓப்பன் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மட்கார்டுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் மட்கார்டு இது வந்து RC200ஓட மட்கார்டு ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னா
இந்த ஒயிட் இதுல இருந்து ஆரம்பிச்சு இதோட அந்த ஒயிட்டோட டச் வந்து இந்த இடத்துல வருது அண்ட் இந்த இடத்துல ஒரு ஒயிட் டச் வந்து வருது. மேபி இதுலேயும் ஒரு சின்ன ஒரு லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கில் மேஜர் கலர்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்க வந்து க்ரீன், பிளாக் அண்ட் ஒயிட். இந்த மேஜர் கலர்ஸ் வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் வீலுமே 2 வீலுமே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இதில் வந்து கோல்டன் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அப்சைட் டவுன் ஃபோர்க்கு வந்து V4ல தானே நமக்கு வந்து அவைலபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அப்சைட் டவுன் ஃபோர்க்கு மாற்றணும்னா V3க்கு வந்து மாற்றலாம். பட் அவங்க மாற்றலை, பெயிண்ட் மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரைடரோட வியூல இருந்து இந்த வண்டி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லா இருக்குது. ரொம்பவோட லிவர் செட்டு ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆயில் டின்னும் இருக்குது. கிளட்ச் அண்ட் பிரேக் ரெண்டுமே வந்து பிரம்போடது தான். பார்க்கவே வந்து செம்மையா வந்து இருக்கும். அண்ட் இந்த இடத்துல மொபைல் ஹோல்டர் வந்து இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து சார்ஜரும் வந்து இன்பில்ட்டா வந்து இருக்குது. இது வந்து ஒரு சுவிட்சு, கீழே 2 லைட் வந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கான சுவிட்சஸ் தான் வந்து இது. அண்ட் இதுவும் ஒரு சுவிட்ச் தான். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச்னு நினைக்கிறேன், அந்த லைட்டோடது. அண்ட் அப்படியே இங்கே டேங்க் பக்கம் வந்தோம் அப்படின்னா டேங்க் வந்து உங்களுக்கு R6ஓட டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கார்பன் ஃபைபரோட அந்த டின்ட்டு தெரியக்காக ஒரு ஸ்டிக்கர் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா சீட் கவுல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லோ வந்து க்ரீனிஷாக தான் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா KTMோட இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில். அண்ட் அப்படியே வந்து நம்பர் பிளேட்டு, இது வந்து உங்களுக்கு ஃபோல்டபுள் நம்பர் பிளேட். ஆனால் நல்லா டைட்டாக வந்து வச்சிருக்காங்க. பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து 2 சைடுமே வந்து டயர்ஸ் வந்து ட்ராக் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 20% வந்து கழிஞ்சிருக்கும், 80% வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி ட்ராக் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஊர் ரோட்டுக்கு வந்து நல்லா கிரிப்பியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தேயும். 180 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் அண்ட் டாப் வியூ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட் வியூ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைட் வியூன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து லிவர் கார்டு வந்து போட்டிருக்காங்க, லிவர் ப்ரொடெக்டர் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தோம்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்த மவுண்ட் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஃபேரிங்ஸ் தான் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து நைட் டைம்ல செம்மையா இருக்கும். அண்ட் ஸ்லைடர்ஸ், சேஃப்டிக்காக ஸ்லைடர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டேரெக்டாக நமக்கு சேஸ்ல இருந்து வந்து வெளியே வரும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இருக்காது, இருக்கிறதே தெரியாது இந்த ஸ்லைடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. இன்னொன்று இது வந்து பம்பர் கிடையாது, இது வந்து ஸ்லைடர். ஓகேங்களா? ஸோ வண்டி வந்து சரிஞ்சிட்டு போகும்போது ஓரளவு நல்லா காப்பாற்றும். வண்டி நின்றுட்டு கீழே விழுந்துச்சுன்னா ஓரளவு காப்பாற்றும். மற்றபடி கிராஷ் ஆகும்போது வந்து இதோட எஃபிஷியன்ட் வந்து வண்டியை கண்டிப்பாக காப்பாற்றிடும் ஸ்லைட் பண்ணி போகும்போது. பட் ரைடரோட சேஃப்டியை ரைடர் தான் வந்து பார்த்துக்கணும். அண்ட் இந்த இடத்துல வந்து ப்ரோ டேப்பர் வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஷூ வந்து அழுக்காகவும் இல்லை, அதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கியர் போட்டோம் அப்படின்னா இந்த ஷூவில் பாருங்களேன், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி லெதர் ஷூஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து தனியாக கருப்பாக வந்து பிடிச்சிரும், அந்த மார்க் வந்து விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி மார்க் ஆண்டனி விழாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோ டேப்பர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இந்த கலர் வந்து ஒட்டாது, அந்த பிளாக் கலர் வந்து ஒட்டாது. ஸோ அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் திங்க் இப்போ வந்து ரைட் சைட் வியூ வந்து பார்க்க போகலாம். ஏன்னா அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் இருக்குது. வாங்க நான் காட்டுறேன். இப்போ வந்து ரைட் சைட் வியூ, இந்த பைக்கோட ரைட் சைட் வியூ தான் வந்து பார்க்குறோம். ஸோ ரைட் சைட் வியூவில் சேம் லிவர் கார்டு வந்து போட்டிருக்கிறாங்க, லிவர் ப்ரொடெக்டர். அண்ட் மவுண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கன்னியாகுமரி R15 ரைடர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி இருக்குது. அண்ட் திருவள்ளூரோட KK ரைடர்ஸ் இந்த சிம்பிள் வந்து ஒட்டியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே வந்தோன்னா ஸ்லைடர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ். இந்த சைடில் த ஹைலைட்டட் ஒன் எக்ஸாஸ்ட், அக்ரோபோவிக் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டு, பென் பைப்போட ஃபுல்லாக எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரோ டேப்பர் அந்த ஃபுல்லாக மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீல் கப்பு ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பேன், இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைவேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லியிருப்பாங்க ஹைவேஸில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனை தான், காற்று வந்து அடிக்கும்போது அது தள்ளுது அப்படின்ட்டு. ஸோ லாரியை கிராஸ் பண்ணும்போதே கண்டிப்பாக தள்ளும். ஸோ இதை போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க, அக்ரோபோவிக்கோடது வந்து போட்டிருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்கணும். அதுக்கு முன்னாடி லைட்டிங்ஸ், இந்த பைக்கில் லைட்டிங்ஸ் வந்து எதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்த தனியாக கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ரெட் கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கும். 1 2 3 வாவ், சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த லைட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட கமெண்ட் வந்து நீங்கள் போடுங்க. ஒரு க்ரீன் கலர் பேபிக்கு ரெட் கலரில் காஜல் போட்டு விட்ட மாதிரி வந்து இருக்குது, செமல்ல? ஸோ த மெயின் பார்ட், வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கேட்க போகிறோம். நானே பயங்கர ஆர்வமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து தெரில. ஸோ கீ ஆன் பண்ணியாச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு கில் சுவிட்சும் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? கட்டாகல.
வாவ், அப்படியே டோக்கியோ சவுண்ட் மாதிரியே இருக்குது. இதான் வண்டியோட ஐடியல் சவுண்டு. இப்ப நம்ம வந்து ரவ் பண்ணி வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் R15ல வந்து எக்ஸாஸ்ட் வந்து நம்ம மாடிஃபை பண்ணி போட்டோம் அப்படின்னா சவுண்டு செம்மையா இருக்கு. இப்போ நீங்க கேட்டதெல்லாம் வந்து ஒரு 40% தான். இதே இது வந்து வண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்கறதுக்கே செம்மையா இருக்கும். மீதி இருக்க 60% நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வண்டியை ரைட் பண்ண தான் செய்யணும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு R15 லவரா இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பைக்கை பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அவங்ககிட்ட போய் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் வண்டியோட மொத்த பட்ஜெட் வந்து 45K வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுக்கெலாம் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக அவங்கள கூப்பிட்டே நம்ம வந்து கேட்டுறோம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, கிட்டத்தட்ட வந்து 45K வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்தே வந்து எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த R1 மிரர் ரேட்டு 2000 ரூபாய். ஓகே. இந்த ஃப்ரண்ட் R1ஓட மாஸ்க் 600. பப்ளோவைசர் 200. அண்ட் இந்த லைட்டிங் செட் பண்றதுக்கு 1000 ரூபாய் ஆச்சுங்களா? ஓகே ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணிருக்கீங்கல்ல? ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி ஸ்டிக்கர் பண்றதுக்கு பெயிண்டிங் 15, ஸ்டிக்கரிங் 5000 ரூபாய் ஆச்சு அப்படிதானே? ஓகே ஓகே. ஸ்டிக்கர் பண்ணி ஃபுல்லா கிளியர் அடிச்சிருக்கேன். ஓகே ப்ரோ, சூப்பர். அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா நம்மளோட RC 200ஓட மகாட் 1800 ஒரிஜினல். ஓகே சூப்பர் ப்ரோ. அண்ட் டயர்ஸ் ரெண்டும் சேஞ்ச் பண்ணுவீங்க. டயர்ஸோட ரேட் 3000. ரெண்டு டயர்ஸும் சேர்த்தேவா? ஓகே. நல்ல ஆஃபர்ல வந்துச்சோ? ட்ராக் யூர் டயர்ஸ் வந்து நல்லாவும் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமா கரைஞ்சிரும். பட் 3000ங்கிறது வந்து இது போடு 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சா? வண்டி ஆல்டர் பண்ணி போட்டது. ஓ, பேக் மாத்திட்டேன், ஃப்ரண்ட் மாத்தல. அதனாலதான் கொஞ்சம் அதிகமா போயிருக்குது. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் அட்ராக்டிவான ஒரு விஷயம், பிரம்போவோட ரெப்ளிகா கிளட்ச் அண்ட் பிரேக் 2000 ரூபாய். ஓகே. அண்ட் மொபைல் ஹோல்டர் 550. அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச்? ஓகே. இந்த செட்டு 2300. ஓகே. இந்த அண்டர்பெல்லி 1100 ரூபா. இந்த அண்டர்பெல்லி நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த அண்டர்பெல்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க 1300. ஓகே ப்ரோ. அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபுல் சிஸ்டம் தானே போட்டிருக்கீங்க? ஆமா, ஃபுல் சிஸ்டம். சைலன்ஸ் மட்டும் 4000, பெண்ட் பைப் 3000 ரூபா. ஓ, இது மட்டும் 4000 ரூபாய், பெண்ட் பைப் 3000. நானும் அவ்வளவுதான் ப்ரோ செலவு பண்ணேன். சீட் கவர் 600 ரூபாய். இண்டிகேட்டர்ஸ் ஒரு பீஸ் 550 வரும். ஒரிஜினல். ஓகே. இதே மாதிரி காப்பி 200 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே. இது நம்ம டெயில் டெரி 350. ஸ்லைடர் எவ்வளவு? அந்த 400 500 550 ரூபா 500 ஓகே 500 ரூபாய். ஸோ எல்லா வீடியோலையுமே வந்து மேஜரா என்கிட்ட வந்து சொல்ற விஷயம், ப்ரோ எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, மாடிஃபைல வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, ஆனா ரேட்டு சொல்லுவீங்க. ஆனா இந்த வீடியோல சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா ரேட்டையும் வந்து ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இதோட ரேட் எல்லாமே அவங்க அப்போ வாங்கும்போது உள்ள ரேட்டா இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ ரேட்டுங்கிறது வந்து தெரியாது, ஏன்னா மாடிஃபை பொறுத்தளவுக்கு திடீர்னாப்புல ப்ரைஸ் வந்து ஹையாகவும் திடீர்னாப்புல வந்து ரொம்ப லோவா வந்து ஆகும். ஸோ அதனால நீங்க அதை வந்து கெஸ் பண்ண வேண்டாம். பட் இவங்க மாடிஃபை பண்ணும்போது இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து சந்திப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, பாய் சொல்லிடுங்க. ஓகே. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நண்பா. இந்த மாதிரி உங்க ஊர்லயே வந்து யாராவது மாடிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கமெண்ட்ல வந்து நீங்க வந்து தெரிவிங்க. இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் போயிட்டு அதில் ஸ்டோரி போட்டு மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து ரிவ்யூ வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ற ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து நம்மளோட சேனல் வந்து அப்லோட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். பபாய். லவ் யூ ஆல்.